ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம குட்டீஸ்க்கு என்ன லஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குட்டீஸ்க்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் கேப்சிகமும் இருந்தது. கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம் இது போட்டு தான் செஞ்சுருக்கேன். எந்த சாஸுமே நான் ஊற்ற மாட்டேன். இப்படி தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள். கொத்தமல்லி இலையும் நிறையா கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் சைட் டிஷ்க்கு வந்து கடையில் வாங்கினேன் பொட்டேட்டோ சிப்ஸ் தான் வைக்க போகிறேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி வந்து குழா புட்டு செஞ்சுருக்கேன். அந்த ஹாட் பாக்ஸை ஓப்பன் பண்ண முடியல, குழா போட்டு தான் செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் இருக்குது, அதுக்கப்புறம் ஒயிட் சுகரும் இருக்குது. எது வேணாலும் தொட்டு சாப்பிட்டுன்னு நான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு தடவை செய்யணும். குழா போட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். குட்டீஸ்க்கு லேட் ஆகிடுச்சு. அவங்கள பேக் பண்ணி அனுப்பிட்டு அதுக்கப்புறமா நம்ம லஞ்சை பார்க்கலாம். பசங்க லஞ்சை பார்த்தாச்சு, அவங்க பேக் பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சு. ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சேன். நமக்கு ஒன்றும் பிரமாதமான லஞ்சுனா இல்லை, சிம்பிளான லஞ்சு தான். நமக்கு வந்து ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கேன். வெறும் ரசங்கிறதுனால கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பூண்டு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதையே வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமா ரசம் போட்டு சாப்பிட்லாம். பூண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹார்ட் பிரச்சனைலாம் வராதுன்னு சொல்லுவாங்க. நான் நிறையா பூண்டு சேர்த்துக்குவேன். கத்திரிக்காய் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க வீட்டில் காய்க்கி தான் அவங்க கொடுத்து அனுப்பிடுறாங்க அடிக்கடி, அதனால் செய்ய வேண்டியதாகிடுது. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த பொரியலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இந்த வானலில் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு. அப்புறம் எங்களுக்குமே வந்து இன்றைக்கி புட்டு தான், மாவு இல்லை, அதனால் புட்டு தான் செஞ்சுருக்கேன். 2வது வீடு செஞ்சேன். ரசமும் கத்திரிக்காய் பொரியல் தான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான லஞ்சு. மற்றபடி வந்து டேபிள்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். தம்பி வந்து ஒயிட் சுகர் வச்சு சாப்பிட்டாரு, பாப்பா வந்து ப்ரௌன் சுகர் வச்சு சாப்பிட்டாங்க. புட்டுக்கு நானுமே ஒயிட் சுகர் தான் வச்சு சாப்பிடுவேன். ஒயிட் சுகரோ ப்ரௌன் சுகரோ ஏதோ ஒன்று வச்சு சாப்பிடுவேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் வேலை. நேற்று கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருந்தது, எவ்வளோ எலுமிச்சம்பழம் தான் பாத்திரம் தேய்க்கிறது சொல்லிவிட்டு நேற்று அதை கட் பண்ணி உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். 2 நாள் ஊறினோடனே தாளிச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாத்திரம் இருக்குது. அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு, நான் வந்து எப்போல்லாம் வந்து பாத்திரத்தை ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து நான் அக்வா வாட்டர் போடுவேன். அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து இந்த பாத்திரம் ஊறுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோ லஞ்சு. இந்த லஞ்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ப்ளீஸ் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.